ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ஒரு சத்தான சுவையான மிகவும் சுலபமாக பண்ணக்கூடிய ஒரு சிறுதானிய கஞ்சி பார்க்க போகிறோம். இதுக்கு நான் இன்றைக்கி சாமை அரிசி எடுத்திருக்கேன். இது பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸி, ஆனால் டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதுக்கு நான் 1/4 கப்பு பாசிப்பருப்பு எடுத்து வாசனை வர்ற வரைக்கும் வறுக்க போகிறேன். வாசனை வர்ற வரைக்கும் தான் வறுக்கலாம், ஓவராக வறுத்துடக்கூடாது, அதுக்கப்புறமா வேகாது. வறுக்காமலும் போடலாம், ஆனால் என்னென்னா வறுத்து போடும்போது நமக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும், நல்ல வாசம் வரும். இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் கொட்டுறேன். இதுக்கு கூட 1 கப் சாமை அரிசி அதில் கொட்டி நல்லா வாஷ் பண்ண போகிறேன். அளவின சாமை அரிசியையும் பாசிப்பருப்பையும் ஒரு குக்கரில் கொட்டுறேன். இதில் நான் 1 லிட்டர் தண்ணி ஊற்றுறேன். அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் போடுறேன். ஒரு 4லேருந்து 5 பல் பூண்டு போடுறேன். உங்களுக்கு பூண்டு வாசலை பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் 1 பூண்டு இல்லைன்னா 2 பல் பூண்டு போட்டுட்டு அதுக்கு கூட ஒரு 4ஓ 5ஓ சின்ன உள்ளி, சின்ன வெங்காயம் இருக்குது இல்லையா, அதை போட்டுக்கோங்க, கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறமா நான் இது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அதை நல்லா இப்படி க்ரஷ் பண்ணி அதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் தேங்காய் பால் கூட சேர்க்கலாம், ஆனால் அதை கடைசியில் தான் சேர்க்கணும். தேங்காய் பால் சேர்த்தோம்னா இதோடவும் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். தேங்காய் பால் சேர்க்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இது நல்லா வெந்ததுக்கப்புறம் மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த தேங்காய் பால் ஒரு அரைலேருந்து 3/4 டம்ளர் தேங்காய் பாலை ஊற்றி ஸ்லைட்டாக ஒரு கொதி வந்த உடனே சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கோங்க. தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா கிளறி விடுறேன். ஒரு மூடி போட்டு 2லேருந்து 3 விசில் வர்ற வரைக்கும் வேக விட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. சுவையான ஆரோக்கியமான சாமை அரிசி கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நாம் சைட் டிஷ்ஷாக ஊறுகாவோ துவையலோ வச்சு சாப்பிடலாம்.